அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவழி. குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கணும்னா, வருகின்ற அக்டோபர் மாத பலன். தொடர்ச்சியாக அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம். சுக்கிர பயிற்சி கொடுக்குறோம், தமிழ் மாத பலன் கொடுக்குறோம், எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க. அது மட்டும் இல்லாம நம்முடைய அம்மன் அருள் டிவிக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க குரு வாரிசுகள். அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது. இப்ப அக்டோபர் மாசம் என்ன மாதிரியான ஒரு பலனை பார்க்க போறோம். இந்த 12 ராசி இதை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த அக்டோபர் மாசம் வரக்கூடிய விசேஷ காலம் என்னென்ன, அனைவருக்குமே முதல் விசேஷம் பாத்தீங்கன்னா மகாலய அமாவாசை. புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய மகாலய அமாவாசைங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு அமாவாசை. இறந்த பித்ருளுக்கு கொடுக்கலன்னா அந்த மகாலய அமாவாசையில கொடுக்கும்போது அந்த சித்தார்த்தம் ஒரு அனுகூலமா வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தட்சிணாயனத்துல வரக்கூடிய அமாவாசை தான் இந்த அமாவாசை. எல்லாருமே அனைவருமே இந்த மகாலய அமாவாசையை கலந்துக்கிட்டு இறந்த முன்னோர்கள் வச்சு வழிபாடு பண்ணக்கூடிய காலம் இந்த காலம். அடுத்து பாத்தீங்கன்னா சிறப்பான ஒரு விசேஷம். எல்லாருமே சொல்லுவாங்க நவராத்திரி எப்ப வரும்பாங்க. 10 நாள் பெண் பரிவார கோயில் எல்லா கோயிலையும் பாருங்க கொலு மேடை அமைச்சு இந்த நவராத்திரி விழாவை ரொம்ப சிறப்பா திருவிழாவாக கொண்டாடுவாங்க. அது எப்போ வருதுன்னா அக்டோபர் மாசம் 3ஆம் தேதி கரெக்டா ஸ்டார்ட் பண்றது நவராத்திரி ஆரம்பம். இது ரொம்ப விசேஷமாக கண்டிப்பாக இருக்கும். இதுலயும் அனைவருமே கலந்துக்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய முக்கியமான விசேஷம் இது. எல்லாருமே உலக லெவல்ல கொண்டாடக்கூடிய பண்டிகை 11ஆம் தேதி, அதாவது அக்டோபர் மாசம் 11ஆம் தேதி ஆயுத பூஜை. நம்முடைய தொழில் உத்தியோகம் எல்லாத்துலயுமே இறைவன் நினைச்சு ஆயுத பூஜை சிறப்பா கொண்டாடுவாங்க. அந்த பூஜையும் சிறப்பா கொண்டாடுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விஜயதசமி, அதாவது கடைசி நாள் 12ஆம் தேதி பாத்தீங்கன்னா விஜயதசமின்னு சொல்லுவாங்க. இந்த நவராத்திரி கடைசி முடிவு இந்த விஜயதசமி ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 31ஆம் தேதி அனைவருக்குமே அம்மன் அருள் டிவி அனைவருக்குமே தீபாவளி நல் வாழ்த்துக்கள். அதாவது வரக்கூடிய அக்டோபர் 31ஆம் தேதி தீபாவளி பண்டிகை வருது. அனைவருமே எல்லா இறைவனுக்கும் வழிபாடு பண்ணி தீபாவளி பண்டிகை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுங்க. ரொம்ப கவனத்தோட கொண்டாடுங்க. இதுதான் இந்த மாசத்துடைய நிகழ்வுகள். முகூர்த்தம் பாத்தீங்கன்னா 2 முகூர்த்தம் தான். அக்டோபர் மாசம் 21ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தம் வருது. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 31ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தம் வருது. இதான் இந்த மாசத்துடைய வரக்கூடிய சுப முகூர்த்தங்கள். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே, பொதுவாக ரிஷபம் எதுலையுமே உழைக்கக்கூடிய குணங்கள் ரிஷபத்துக்கிட்ட நிறைவேற்ற இருக்கும். ஏன்னா இவங்க எப்போதுமே சரி கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள் ரிஷபராசிக்காரங்க. அது மட்டும் இல்லாம எதுலையுமே பாருங்க ரொம்ப நாகரிகமா இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா ரிஷபராசிக்காரங்க. எல்லா விஷயத்திலும் சரி ரொம்ப நாகரிகமா இருப்பாங்க. நல்ல ஒரு ஒழுக்கமான குணம், அமைதியான சிந்தனை, ஒரு பிடிவாத குணங்கள், தன்மானத்தை பார்க்கறது எல்லாமே பாருங்க இந்த ரிஷபத்தோடைய குணம் அப்படியே இருக்கும். அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய அக்டோபர் மாத பலன் எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போற, இதை பத்தி ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே ஒரு பொதுவான பலன் தான். இதை ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலன் எடுத்துக்கோனா ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலனுங்க ஒரு கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்துல உங்களுக்கு இப்ப என்ன ரீசெண்டா திசா புத்தி போகுதுன்னு பாத்துக்குங்க. பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுங்க. தயவு செய்து எல்லாமே இது ஒரு பொது பலனா கொண்டு போங்க. வாழ்நாள் பலனா எடுத்துக்க வேணாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான். நம்ம என்ன கர்ம வினையில பிறந்திருக்கோம், நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோம், இதை மட்டும் பார்த்துக்கிட்டு எடுங்க. கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை எங்களுக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பிறப்பு ஜாதகம் தான் ஃபர்ஸ்ட் பேசும், விதி ஜாதகம் தான். இப்ப கிரகம் இப்ப எங்கெங்க சஞ்சாரம் செய்வோம் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். ஏன்னா ரிஷபராசிக்காரன் நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க. கிரகம் இப்ப ஒரு பாருங்க, பொதுவாக உங்க ராசிலே பாருங்க குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து 2ஆம் பாவத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான், புதன் பகவான், கேது பகவான் 3 கிரகங்கள் 5ஆம் பாவத்துல சஞ்சாரம் செய்யறாங்க. 6ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான்.
அதாவது துலா ராசியில 10ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. கும்பராசியில 11ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவான் கிரகம் சஞ்சாரம் செய்யறாங்க. இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கிரக பயிற்சி வருது. ஃபர்ஸ்ட் எடுத்தவன பாத்தீங்கன்னா சூரிய பகவான் 14ஆம் தேதிக்கு 17க்கு அப்புறம் அவர் துலா ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது 6ஆம் இடத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார். 10ஆம் தேதியே பாருங்க புதன் பகவானும் பயிற்சி ஆயிடுவார். இந்த சூரியனும் புதனும் ஒன்னாவே சேர்ந்து 6ஆம் இடத்துல இருக்கும் உங்களோட, அதாவது துலா ராசியில. அடுத்து சுக்கிர பகவான் அக்டோபர் மாசம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் பயிற்சி ஆகிறார். மற்றபடி பார்த்தோன்னா செவ்வாய் பகவான் 20ஆம் தேதிக்கு அப்புறம் தான் 3ஆம் பாவத்துக்கு கடகராசிக்கு நீசமாகிறார். மற்ற எல்லா கிரகம் அதே இடத்துல தான் இருக்கும். என்னை பொறுத்தவரையும் உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். அவர் அக்டோபர் மாசம் 12ஆம் தேதி வரை பாத்தீங்கன்னா அவர் ஆட்சி பலத்துல 6ஆம் இடத்துல இருக்கிறார். அடுத்து 7ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை பாக்குறாரு. எங்க போனாலும் சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்லதை மட்டும் தான் பண்றாரு. கெட்ட பலனை அறவே கொடுக்கல. இப்ப கொஞ்சம் நல்ல பலனை நீங்க பார்க்கக்கூடிய நேரம் இந்த அக்டோபர் மாசத்துல இருக்குது. ஏன்னா ரிஷபத்துக்கு இது நாள் வரைக்கும் முடியாத விஷயம்னா ஒரு முடிவுக்கு வரும். என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு நேர காலங்கள் உங்களுக்கு தேடி வருது. ஏன்னா சுக்கிரனே பாக்குறாரே, அப்ப பார்க்கும்போது நல்ல அனுகூலம் கண்டிப்பா கிடைக்கணும்ல. சில பேர் சொல்லுவாங்க, நீ என்னங்க ரிஷபராசிக்காரன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன்னு. ஃபர்ஸ்ட் உங்க விதிஜாதகம் சரியில்லைன்னா கண்டிப்பா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். நான் பொதுவா எல்லா விஷயத்துக்கும் சொல்றதான். தசாபதி சரியில்லைன்னா கண்டிப்பா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். தசாபதி நல்லா இருந்து இப்ப இந்த பலன் எடுத்து கரெக்டா துல்லியமா வரும். ஏன்னா நிறைய பேருக்கு ரிஷபத்தை பொறுத்தவரை சுக்கிரன் நீசமானது நிறைய ஒரு பாதிப்பை கொடுத்து போச்சு. உடம்பு ரீதியாக, வருமான ரீதியாக, குடும்ப ரீதியாக, வேலை உத்தியோகம் கிடைக்காம, வேலை உத்தியோகத்துல பிரச்சனை, கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, இது மாதிரி நிறைய தடையில பார்த்துட்டாங்க. ரிஷபம் ரொம்ப கஷ்டத்தை பார்த்துட்டாங்க. குடும்ப ரீதியா, வருமான ரீதியாக, வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, இது மாதிரி பிரச்சனைகள், கணவன் மனைவிகள் ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மைகள், நண்பர்கள் பார்க்க பிரச்சனைகள், பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர்கள், டாக்குமெண்ட் பிரச்சனை, இட சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பூர்வீக சொத்து, பூர்வீக இட சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நிறைய ஒரு வழக்குகளை இந்த ரிஷபராசிக்கார சந்திச்சாங்க. ஏன்னா அவர் 5ஆம் இடத்துல போய் நீசமாகிறார். அப்ப குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள், ஒரு மன குழப்பங்கள், ஒரு தடுமாற்றங்கள், இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்தவங்க யாருன்னா இந்த ரிஷபராசிக்காரங்க. அவ்வளவு விஷயத்த பார்த்துட்டாங்க. இனிமேல் என்னை பொறுத்தவரையும் பாருங்க, அந்த சுக்கிரன் ஆட்சியை உங்க ராசிக்கு வந்துட்டாருன்னா இன்னும் அக்டோபர் 12க்கு அப்புறம் இன்னும் சூப்பரா இருக்கும். ஏன் அக்டோபர் 12க்கு அப்புறம் நல்லா இருக்குன்னு சொல்றேன்னா, அவர் 6ஆம் இடத்துல 7ஆம் இடத்துக்கு ஒரு ராசியை பாக்குறாரு. அதனால எந்த காரியம் எடுத்தாலும் நீங்க தைரியமா இறங்கணும். ஏன் தைரியமா இருக்குன்னா, அவர் தைரியமான வீட்டுக்கான செவ்வாயோட வீட்டுக்கு போறாரு. அப்ப தைரியம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் அக்டோபர் 12க்கு அப்புறம் வந்துடும். சரி, எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம். நம்ம இந்த ஜென்மத்துல பிறந்துட்டோம், இனிமே எதிர்த்து நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் சிந்தனை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடணும். நம்ம அதை ஏற்படுத்திக்கணும். யாருமே நான் கர்மவினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியும். நல்லா தெரிஞ்சுங்க. எல்லாருமே உங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனைன்னு கிடையாது. எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருமனை இறைவன் கொடுத்துருக்காரு. நம்ம அதை எதிர்கொண்டு நம்ம ஜெயிக்க தான் போகணும். நம்ம ஜெயிக்க பிறந்தவங்கிற நேமுக்கு போகணும். அவ்வளவுதான் என்னை பொறுத்தவரை. இப்ப நம்ம சேனல்ல பாக்குறாங்கன்னா ஏதோ ஒரு நம்ம சேனல்னால உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கணும், அதான் எங்களுடைய எண்ணங்களே தவிர மற்றபடி ஒருத்தரை ஒருத்தரை பயமுறுத்துறோம் அப்படின்னா கிடையாது. நம்ம சேனல்ல பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் மறையணும். அதான். ஏன்னா கிரக அமைப்பு அப்படி இருக்குது. ஒரு சில பேருக்கு ஜாதகத்துல தசாபதி சரியில்லாதவங்களுக்கு மட்டும்தான் அந்த பாதிப்பு கண்டிப்பா இருக்கும். என்னை பொறுத்தவரை 7ஆம் இடத்துக்கு போயிட்டு ஆரம்பிச்சுங்களேன், உண்மையில பாருங்க நிறைய பேருக்கு படிப்பு கல்வி, புத்திசாலி குணம், அறிவாளி குணம், தைரிய குணம், இதெல்லாம் உங்களுக்கு வந்துடும். அப்ப படிப்பு கல்வி எப்படி இருக்கும் ரிஷபராசிக்கு? சூப்பரா இருக்குது. படிக்காத குழந்தை கூட கண்டிப்பா படிக்குமே. நல்ல ஒரு ஈஸியான ஞான அறிவு வருது, வெளிநாடு யோகம் வருது, வெளியூர் யோகம் வருது, வெளியூர்ல படிக்கிறவங்க, வெளிநாட்டுல படிக்கிறவங்க, நல்ல படிப்புகளை சூப்பரா இருக்கு. அடுத்து திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுகள், திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அனுகூலம் அமையுமே. இப்ப திருமணமே நடக்கல, நான் நிறைய வரன் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, வரனே அமையல, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா இப்ப வரன் அமையும். திருமணத்துக்கு எந்த ஒரு தடையும் இருக்காது. திருமண வாழ்க்கை சூப்பரா அமையும், அனுகூலமா அமையக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது. கணவனுடைய ஒற்றுமை நல்லா இருக்கும். பொதுமக்களுடைய தொடர்பு, பொதுச்சன தொடர்பு, மக்களுடைய தொடர்பு எல்லாமே சூப்பரா இருக்கு. காதல் திருமணமா இருக்கட்டும், இல்ல 2வது திருமணமா இருக்கட்டும், இல்ல குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நான் பொதுவாக சொல்றேன், குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைச்சிடும். இதெல்லாம் சூப்பரா இருக்கு. அமைப்பா உங்களுக்கு அமைச்சு கொடுக்குறாரு. எடுத்தோன்னே ஏன் சொல்றேன்னா, இந்த 7ஆம் இடம் வேலை செய்யுது. 3-7 பலன். எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸா வழக்கா இருக்கட்டுமே ரிஷபத்துக்கு பாருங்களேன், ஒரு முடிவு தெரியும் பாருங்க. எப்படிப்பட்ட சம்பந்தப்பட்ட வழக்கா இருந்தாலும் சரி, எந்த ஒரு வழக்கா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு முடிவு இந்த அக்டோபர் மாசம் கண்டிப்பா கிடைச்சிடும். உங்களுக்கு சாதகமா வரக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுப்பாரு. ஏன்னா 7ஆம் இடத்துல அவர் பாக்குறதுனால சொல்றேன். அப்ப கணவன் மனைவி ஒற்றுமை, இது எல்லாமே சூப்பரா இருக்கும். என்னை பொறுத்தவரை இனிமே கொஞ்சம் நல்ல பலனை நான் சொல்லுவேன். ரிஷபத்தை பொறுத்தவரை நல்ல பலன்கள் இருக்கு. வெளிநாடு யோகம், எல்லா படிப்பு கல்வி சார்ந்த விஷயம், இது எல்லாமே. பொருளாதாரம் சூப்பரா இருக்கும். ஏன் பொருளாதாரம் நல்லா இருக்குன்னு நான் சொல்றேன்னா, அதாவது இந்த குரு, உங்க ராசியில இருக்க குரு 11ஆம் வீட்டு அதிபதியா வர்றாரு.
அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம். செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்காரு, புதனுடைய வீட்டுல இருக்காரு. அப்ப வருமானம் நல்லா இருக்கும். ஒரு சில தடவை அவர் போய் நீசமாயிரும், நல்லா பாத்துக்கணும், நீசமாயிரும் இங்க சந்திரனுடைய வீட்டுல. இருந்தாலும் சந்திரபாகம் வந்து உங்க ராசியில உச்சமாகிறார். அப்ப அங்க எல்லாமே வருமான பொருளாதாரம் பயங்கரமா இருக்கும். இப்ப இடம் வாங்குறது, அப்புறம் வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, இது எல்லா யோகமுமே பாருங்க நிறைய பேருக்கு நடக்கும். இந்த அக்டோபர் மாசத்துல 12 இல்லைன்னா 20ஆம் தேதிக்குள்ள பாருங்க நிறைய பேருக்கு நடக்கும். பாருங்க இதெல்லாம் அழகா அமைச்சு கொடுப்பாரு. நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்க. அது மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு வெளிநாட்டை வேலை பார்க்குறாங்க பாத்தீங்களா. சில பேர் நிறைய பேருக்கு வேலை உத்தியம் தான் ரிஷபத்தை பொறுத்தவரையும் பிரச்சனையே பிரச்சனை. சம்மந்தம் இல்லாம வேலையை விட்டு நிப்பாட்டுறது, வேலை போகிறது, பறி போகிறது, இது மாதிரி நிறைய 2-3 மாசமா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ரிஷபராசியை பொறுத்தவரை. இப்ப வெளிநாட்டுல உள்ளவங்கன்னா வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்கும். அதே மாதிரி வெளியூர்லயும் வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு வேலை உத்தியோகம் அனுகூலமா வரது வாய்ப்பு இருக்கு. இங்கேயும் வேலை பார்க்கக்கூடிய பாருங்க நிரந்தரமா வேலை கிடைச்சிரும். ப்ரமோஷன், தனியார் நிறுவனத்துல ப்ரமோஷன் கிடைக்கிறது, இதெல்லாம் அனுகூலமா வருவது. மெயினா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூவ் பண்றவங்க கரெக்டா பாருங்க 17ஆம் தேதிக்கு அப்புறம், நான் சொல்றது அக்டோபர் 17க்கு அப்புறம் சூரியன் உங்களுடைய ராசி அதிபதி வீட்டுக்கு வருவார். எங்கேயா துலா ராசிக்கு வருவார். அப்ப கரெக்டா நீங்க வேலைக்கு, அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணா நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி 2 வீடு தான், ரிஷபம் துலா. அந்த அதிபதியான சுக்கிர பகவான், சுக்கிரனுடைய வீட்டுக்கு வர்றாரு. சூரியனும் புதனும் சேர்ந்து வர்றாங்க. ஏன் நான் அரசாங்க வேலையை அப்ப முயற்சி பண்ண சொன்னா, அந்த புதன் அறிவுக்குள்ள கிரகம் இங்க சேர்ந்து இணையுது. அப்ப கரெக்டா நம்ம அரசாங்க வேலைக்கு அந்த டயத்தை முயற்சி பண்ணும்போது அரசாங்க வேலை உங்களுக்கு கைக்கூடி வரும். அதனாலதான் அந்த டேட்டை நான் சொல்றேன். அதாவது 17ஆம் தேதிக்கு அப்புறம் அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க உங்க லக்னத்தோட சூரிய தொடர்பு வந்தா கண்டிப்பா எழுதுங்க. அரசியல்வாதிக்கு நல்ல அனுகூலம் வரும். ஒரு தலைமை பொறுப்பு போவீங்க, இதெல்லாம் அனுகூலம் வர்றது வாய்ப்பு இருக்கு. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், புதுசா தொழில் பண்ணணும் அப்படிங்கிற நபர்கள் கண்டிப்பா நீங்க பேங்க்ல எங்கேயும் லோன் கேளுங்க. கரெக்டா லோன் போய் கேளுங்க. இப்ப லோன் சேங்ஷன் ஆகும். இந்த அக்டோபர் மாசம் கண்டிப்பா ஆகும். 12ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய பேருக்கு லோன் சேங்ஷன் ஆகும். தொழிலுக்காண்டி கேட்கிறேன், இல்ல படிப்புக்காண்டி கேட்கிறேன், எது சம்பந்தம் கேட்டாலும் சரி, தொழில் லோன் சார்ந்த விஷயம், கடன் சார்ந்த விஷயம் அனுகூலமா இருக்கும். உடல் உபாதையில் இருக்காது. நிறைய வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சின்ன தொந்தரவுலாம் இருந்திருக்கும். இந்த பிரச்சனை இருக்காது. உடல் உபாதை நீங்க அனுகூலமா வரது வாய்ப்பு இருக்கு. நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் இந்த வரக்கூடிய எதிர்காலங்கள். அதே மாதிரி லாட்ரி யோகங்கள் நிறைய பேர் நம்ம ஜாதகம் பார்த்துட்டு கேட்கற கேள்வி, இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுறாங்க அப்படின்னு கேட்கறாங்க. கண்டிப்பா அந்த யோகங்கள் இருக்கு. என்னை பொறுத்தவரை ரிஷபராசிக்கு ஏன் லாட்ரி யோகம் இருக்குன்னா, 11ஆம் வீட்டுக்கு யாருன்னா குரு. குரு வந்து நிக்கக்கூடிய நட்சத்திரம் மிருகசீரிடம், செவ்வாயுடைய நட்சத்திரம். அந்த செவ்வாய் வந்து பாருங்க 2ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அப்ப 20ஆம் தேதிக்குள்ள நம்ம லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணீங்கன்னா அந்த யோகங்கள் உங்களுக்கு கைக்கூடி வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அதாவது இந்த லாட்ரி யோகம், அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையும் பண்ணாம ஜாதகத்தை முயற்சி பண்ணி கண்டிப்பா வெற்றி நிச்சயமா இருக்கும். பெண்களுக்கு நல்ல அனுகூலமா இருக்கும். மெயினா இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், ஷேர் மார்க்கெட்டிங், கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு, மருத்துவ ஃபீல்டு, அடுத்து பாத்தீங்கன்னா போலீஸ் அந்த காவல் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், அடுத்துதான் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், அப்புறம் அந்த சினி ஃபீல்டு, கலை சம்பந்தப்பட்ட ஃபீல்டு, இதுல உள்ள நபர்கள்லாம் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை இந்த காலகட்டம் கண்டிப்பா கொடுக்கும். நெருப்பு, இரும்பு, இது எல்லாமே சூப்பரா இருக்கும் என்னை பொறுத்தவரை இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு. ஸ்போர்ட்ஸ் லைன், விளையாட்டுத்துறை நல்லா இருக்கும். பெண்களுக்கு எல்லாம் எந்த ஒரு வேலை எடுத்தாலும் நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு. இப்ப நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தவங்க. பொதுவாக இதுலயுமே ஒரு பிடிவாத குணங்கள் நிறைய இருக்கும். குடும்பம் ஃபேமிலி இதை பத்தி சிந்திப்பார். எப்போ இடம் பூமி இது சம்பத்தி சிந்தனை வரும். நம்ம சொந்த காலில் நிக்கணும், சொந்த முயற்சி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். இவருக்கு பாருங்க ஒரு 5ஆம் பாவத்துல சூரியன் இருக்காரு. 5ஆம் பாவத்துல சூரியன் இருக்காரு. ஒரு சிலர் 6ஆம் இடத்துக்கு போறாரு. கொஞ்சம் பார்த்துக்கணும். 6ங்கிறது பாருங்க இடம் வாங்குறது, பூமி, கடன் பிரச்சனை, வகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, இதெல்லாம் ஒரு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். அங்க போய் நீசமாகும் போது கொஞ்சம் உடல் சந்தோஷத்துல கவனம் செலுத்துங்க. நண்பர்கள், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் கவனமா இருங்க. டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட சில கவனமா இருங்க. மற்றபடி கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனக்கசப்பு மாதிரி வரும். ஆனால் பெருசா பாதிப்பை கொடுக்காது. அதே மாதிரி பாருங்க வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், வேலை உத்தியோகத்தை உயர் பதவி, ப்ரமோஷன் நிறைய வரது வாய்ப்பு இருக்கு. படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும். அதே மாதிரி டாக்குமெண்ட் பிரச்சனை, இடம் பிரச்சனை, பூமி பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். எல்லா விஷயம் உங்களுக்கு வெற்றியாக வரது இருக்கு. அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைக்கும். அரசு மூலம் நிறைய வெற்றிகள் வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. தொழில நல்ல லாபம் கிடைக்கும். எங்க போய் லோன் கேட்டாலும் லோன் சேங்ஷன் ஆகும். அதாவது கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. அடுத்து ரோஹிணியில பிறந்தவங்க குடும்பம், ஃபேமிலி, தன்னுடைய ஃபேமிலிக்காக எல்லாமே இழக்கிறது, ஒரு அன்பான குணம், ஒரு தன்மையான குணம், அனுசரிச்சு போற குணம், பொறுமையான குணம் எல்லாமே இவங்கள்ட்ட இருக்கும். இவங்க அன்புக்கேற்ற அனுகூலம் இப்ப கிடைக்குது. இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, டாக்குமெண்ட், பூமி சார்ந்த விஷயம், இது எல்லாமே அனுகூலமா வரது வாய்ப்பு இருக்கு. படிப்பு கல்வி சார்ந்த விஷயம், கணவன் ஒற்றுமை சார்ந்த விஷயம், இது எல்லாமே சூப்பரா வரது வாய்ப்பு இருக்கு. எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகளா வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ரோஹிணியில பார்த்தா நல்ல டைம் சூப்பரா இருக்கு. கணவனை ஒற்றுமை, வேலை உத்தியில் உயர் பதவி, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாமே சூப்பரா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா மிருகசீரிடம், தைரியமான குணம், தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. இவங்க எப்போதுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. கொஞ்சம் முன்கோபம் வரும்.
கோவம் இருந்தாலும் நல்ல குணங்கள் இருக்கும். இனிமே இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, இது எல்லாமே சூப்பரா இருக்கு. 20ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் பாத்துக்குங்க. கொஞ்சம் உடல் கொஞ்சம் மந்த தன்மையை கொடுப்பாரு. ஆனா பெருசா தாக்கத்தை கொடுக்க மாட்டார். சளி தொந்தரவு மாதிரி நீர் சம்பந்தப்பட்ட தொந்தரவு வரும். பெருசா எந்த ஒரு தடையும் கொடுக்க மாட்டார். அதே மாதிரி படிப்பு கல்வி சார்ந்த விஷயம், வெளிநாடு போறது, வெளியூர் போறது, எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அதாவது மிருகசீரத்துல பிறந்தவங்க, காவல் யூனிஃபார்ம் போட்டு வேலை பாக்குறவங்க, கம்ப்யூட்டர், டாக்குமெண்ட் பிரச்சனை, இட பிரச்சனை, பூமி பிரச்சனை சார்ந்த விஷயம், இது எல்லாமே அனுகூலமா வரது வாய்ப்பு இருக்கு. தொழில லாபங்கள், நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களை தேடி வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. வரக்கூடிய அக்டோபர் மாத பலன், அதாவது ரிஷபராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது.